டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் முழுவதும் அலார ஓசை. நேற்று இரவு 8 மணி அளவில் இந்த நாடகம் அரங்கேறியது. அதைத் தொடர்ந்து ஏமன் நாட்டில் இருந்து ஹவுதி ஆயுததாரிகளினுடைய ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி பறந்தது. இஸ்ரேலில் நடைபெற்றிருக்கின்ற சேத விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் யுத்த நிறுத்தம் மீறப்பட்டதாக மேற்கு நாடுகளில் ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றது. ஈரானுடைய தாக்குதல் நடைபெற்றதும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமருடன் தொடர்பு கொண்டு மேற்கொண்டு தாக்குதலை நடத்த வேண்டாம், நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வை நெருங்கிவிட்டோம், இந்த நேரம் அதை குழப்ப வேண்டாம் என்றும் இஸ்ரேலிய பிரதமருக்கு சொன்னாலும் கூட இஸ்ரேல் தன்னுடைய படைகள் முழுவதும் தயார் நிலையில் இருப்பதாக கூறி மார்தட்டி நேற்று இரவு 2 மணி அளவில் தன்னுடைய தாக்குதலை அரங்கேற்றியது ஈரானை நோக்கி. ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான், இஸ்பாகன் உட்பட மத்திய ஈரான் பகுதியில் இஸ்ரேலினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணைகளினுடைய தாக்குதல் நடைபெற்றது. 15 இலக்குகளை தாங்கள் தாக்கியதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டை மீறி இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியது தவறானது என்று டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கூறினாலும் இஸ்ரேலை அவரினால் தடுக்க முடியாமல் போய்விட்டது. இருப்பினும் அவர் ஈரான் போரானது தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றதே அல்லாமல் அந்த போர்க்களத்தை தீர்மானிக்கின்ற உரிமை இஸ்ரேலுக்கு கிடையவே கிடையாது என்றும் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு அந்த உரிமையை வழங்கவில்லை என்றும் கூறினார். அதேவேளை இதை சமரசம் செய்ய வந்த அமெரிக்க மேல்மட்டம் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாகவே நடத்தி இருக்கின்றது என்று கூறி விவகாரத்தை முடித்து வைக்க முயன்றார்கள். ஆனால் விவகாரத்தினுடைய ஆணிவேர் இது அல்ல. இதற்கு முன்னர் இஸ்ரேல் இழைத்த தவறுகளே காரணமாக அமைந்ததாக ஈரானுடைய தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானில் படுமோசமான தாக்குதலை அரங்கேற்றிய இஸ்ரேல் அதைத் தொடர்ந்து லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் மீது தாக்குதலை நடத்தப் போகின்றேன் என்று கூறியது. டொனால்ட் ட்ரம்ப் முதலில் ஓர் அறிக்கை விட்டார், இந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று இஸ்ரேலிடம் கேட்பதாக. அதற்கு சில மணி நேரங்கள் பின்னதாக லெபனான் மீதான தாக்குதலும் ஈரானுடன் நடைபெறுகின்ற பேச்சுக்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அல்ல என்று குறிப்பிட்டார். உடனடியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் தென்புலத்தின் மீது நடைபெற்றது. ஈரான் இந்த தாக்குதலை நடத்துவீர்களாக இருந்தால் நிச்சயமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று திட்ட தெளிவாக கூறியிருந்தது. அதைத் தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது அரங்கேறியது. இந்த 2 இடத்திலும் லெபனானிலும் இஸ்ரேலிலும் நடைபெற்ற 2 தாக்குதல்களையும் தடுப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பல வழிகளில் முயன்றும் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி விவகாரம் சென்றிருக்கின்றது. நேற்றைய எமது செய்திகளில் லெபனானில் 150 இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கி இருப்பதானது ஈரானை ஒரு போருக்குள் இழுக்கின்ற முயற்சியும் அமைதி ஒப்பந்தத்தை தகர்க்கின்ற முயற்சியும், அடுத்து இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் என்றும் திட்ட தெளிவாக கூறப்பட்டிருந்தது. அதுதான் இன்று காலை நடந்தும் இருக்கின்றது. இதை உலக ஊடகங்கள் முன்னரே சொல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கே இருக்கின்ற டெய்ஹா என்கின்ற நகரத்தின் மீது தாக்குதலை நடத்தியது மிகப்பெரிய தவறாக அமைந்தது. ஏனென்றால் இந்த யுத்த நிறுத்தம் வந்ததன் பின்னதாக முதல் தடவையாக பெய்ரூட்டின் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த டெய்ஹா என்கின்ற பகுதியில் தான் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைமை கட்டிடங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது. இங்கிருக்கும் 2 குடியிருப்புகளின் மீது இஸ்ரேல் படுமோசமான தாக்குதலை நடத்தி 2 மரணமடைந்து 4 பிள்ளைகள் 4 பெண்கள் படுகாயம் அடைந்தது உட்பட மொத்தம் 20 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதன் மூலமாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைமை கட்டமைப்புகளை அழிக்கும் பணியை நடத்தி இருக்கின்றோம் என்றும் இந்த பணி மேலும் மேலும் தொடரும் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருந்தார். ஆகவே இஸ்ரேல் மிக அருகாக நெருங்கிவிட்டது லெபனானிற்கு இடையில். மேலும் இஸ்ரேலிய பிரதமர் கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தங்களுடைய படைகளை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததனால் தான் உடனடியாக இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் தான் ஈரானுடைய அடுத்த கட்ட தாக்குதலுக்குள் நுழைய வேண்டிய தேவையை ஏற்படுத்தியதும் இதுவரை அமைதி காத்த ஹவுதி
ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்குமான தூண்டுதலை நேற்று இரவு ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டு வான்பரப்பும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடரலாம் என்று. ஈரானினுடைய தாக்குதலை தொடர்ந்து தாக்குதலுக்குள் ஈடுபட வேண்டாம், ஒப்பந்தம் நிறைவேறுகின்ற கட்டத்தில் இருக்கின்றது, எனவே இதை குழப்ப வேண்டாம் என்று தான் இஸ்ரேலிய பிரதமருக்கு தொலைபேசி வழியாக கூறியதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆனால் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன்னர் வெளியாகிய செய்தியில் இஸ்ரேலினுடைய மோசாட் உளவு பிரிவினர் அமெரிக்காவை துப்பறிய தொடங்கி இருக்கின்றார்கள் என்றும் அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெறுகின்ற பேச்சுக்களின் உள்ளக இரகசியங்களை இஸ்ரேலுக்கு தெரியாமலே இருவரும் செய்து கொண்டு இருப்பதனால் இஸ்ரேல் இதை அறிய முற்படுகின்றது என்றும் அந்த செய்தி கூறியிருந்தது. இஸ்ரேல் மறுத்திருந்தாலும் கூட இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையானது இந்த இரகசியத்தை வெளியே கொண்டு வருவதற்கு காடு சுட எலி புறப்படும் என்கின்ற பழமொழி போல லெபனானை கொளுத்தி ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தி அதுபோல காசாவிலும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றது. இந்த 3 தாக்குதல்களும் சொல்லுகின்ற செய்தி இஸ்ரேலை அமெரிக்கா கைவிட்டு விடலாமோ என்கின்ற அச்சத்தினாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதையும் சொல்வதில்லை என்பதனாலும் இஸ்ரேல் தன்னையும் அழைக்க வேண்டும், தன்னையும் இணைக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்குதல்களே இவைகள் என்றும் அடுத்த கட்டமாக ஈரான் மீதும் இஸ்ரேல் பாயும் என்பதும் நேற்றைய செய்திகளாக இருந்தன. இன்று அதுவே நடைபெற்றும் இருக்கின்றது. போரை நான் தான் தீர்மானிப்பேன், இஸ்ரேலிய பிரதமர் அல்ல என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பதானது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பொழுது நட்பான நாடுகளாக இல்லை என்பதும், அவர்கள் நட்பாக இருந்தாலும் உளவியல் சிக்கலும் ஈகோ பிரச்சனையும் அவர்களுக்கு உள்ளேயும் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை உன்னால் தான் இத்தனை பிரச்சனையும், உன்னை உலக மக்கள் ஒருவரும் விரும்பவில்லை, உன்னால் தான் இஸ்ரேலுக்கு இத்தனை அவமானம் ஏற்பட்டிருக்கின்றது, நீ சிறையில் இருக்க வேண்டிய குற்றவாளி, என்னால் தான் தப்பி பிழைத்திருக்கின்றாய் என்று கூறி அவரை பேசியதாக செய்திகள் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படியெல்லாம் நான் பேசவில்லை, நமக்குள் ஓர் உறவு இருக்கத்தான் செய்கின்றது என்று அதை பூசி மெழுகியதும் உண்மைதான். ஆனால் இதில் எது உண்மை என்பதை இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற தாக்குதலினால் இஸ்ரேல் உணர்த்தி இருக்கின்றது. இதற்கு பின்னதாக குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன கூத்தை ஆடினாலும் ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்பட்டால் அதை அவர் ஏற்கத்தான் வேண்டும், வேறு வழியே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுமாக இருந்தால் ஈரான் மீது தாக்குதலை நடத்த முடியாது. ஈரான் மீது தாக்குதல் இல்லை என்றால் இஸ்ரேலினுடைய நாடகத்தினுடைய கிளைமேக்ஸ் இல்லாமலே போய்விடும். எனவே கிளைமேக்ஸ் இல்லாமல் நடுவழியில் நின்ற ஒரு திரைப்படம் போல இஸ்ரேலினுடைய கதை முடிந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு தாங்கள் பொறுப்பே இல்லை என்று அமெரிக்கா பகிரங்கமாக கூறியிருப்பது இப்பொழுதுதான் இந்த போரில் நடைபெற்றிருக்கின்ற மிக முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேல் தனி வழி செல்ல ஆரம்பித்து விட்டது என்பதன் பொருளாகவும் இது இருக்கின்றது. இஸ்ரேல் 3 இடங்கள் அல்ல 15 இடங்களில் தாக்கி இருக்கின்றது. இதில் முக்கியமான குறி ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற தொழிற்சாலையை குறிவைத்திருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஆயில் விலை திடீரென உயர்ந்திருக்கின்றது. 2.5% உயர்வு கண்டிருக்கின்றது. இப்பொழுது ஆயில் ஒரு பெரலுக்கு $95.60 உயர்வு கண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தெளிவற்ற நிலைப்பாடும் இஸ்ரேலுடன் இணைந்து போரை ஆரம்பித்துவிட்டு நடுவழியில் அவர்களை கைவிடுவாராக இருந்தால் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் மிக ஆபத்தான ஒரு நிலைக்குள் சென்றுவிடும். இந்த போரில் தோல்வி கிடைத்தால் கூட வராத ஆபத்து இஸ்ரேல் தனிமைப்பட்டு நிற்பதாக அமையும். அதன் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேலுக்கு வேறு வழிகள் இல்லாத நிலையும் வரும். இஸ்ரேலுக்கு இன்று ஆதரவாக இருப்பது அமெரிக்கா என்ற ஒரு நாடு மட்டுமே. அந்த நாடும் இஸ்ரேலை விட்டு செல்லுமாக இருந்தால் ஈரானுடைய அதி உயர் மத தலைவரை கொன்றதற்கான குற்றம் இஸ்ரேலினுடைய தலையில் விழுந்திருக்கின்றது. இதுபோல எல்லா குற்றங்களையும் இஸ்ரேலின் தலையில் சுமத்தி அமெரிக்கா தப்பி பிழைப்பதாக இருந்தால்
இஸ்ரேல் பினாமியாக இருந்து பெரும் ஆபத்தில் சிக்கிவிட்டதாக வரக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த இடத்தில் இருந்து தன்னை மீட்டுக் கொள்ள இஸ்ரேல் முயற்சி எடுக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விவகாரம் நாம் நினைத்ததை விட வேறெங்கோ ஓட ஆரம்பித்திருக்கின்றது. குதிரை வண்டிலை விட்டு குதிரைகள் அறுத்து கொண்டு தனி வழி ஓட ஆரம்பித்து விட்டன. சாரதியோடு குதிரை வண்டில் சுழன்று கொண்டிருக்கின்றது. அதன் சில் சேற்றில் சிக்கிவிட்டது. இதுதான் போர்க்கள நிலை. அதேவேளை ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நயீம் ஹாசிம் நம்மை அழைக்காமல் தான் லெபனான் பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கின்றது. நாம் பேச்சுவார்த்தையில் இல்லை. அவர்கள் பேசி நாங்கள் ஆயுதங்களை போட தயார் இல்லை. நாங்கள் ஆயுதங்களை போடுவோமாக இருந்தால் அது சரணடைவதாக அமையும். அது கடைசிப்பட்டாலும் நடக்கவே நடக்காது என்று கூறியிருக்கின்றார். எனவே எந்த தரப்பிலும் இணக்கம் காணப்படவில்லை. இது மட்டும் தானா? இன்னும் இருக்குது சாமி. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.